நீங்க ஒரு லோக்கல் பிசினஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கூகுள்ல டாப் ரேங்க் நம்பர் 1 வரணும் அப்படின்னா தேர் சம் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ்ங்க. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க, எந்தெந்த ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் முக்கியம், எதுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு ரேங்கிங் ஃபேக்டர் பாக்குறப்பையும் நம்ம மூரா பிரிச்சிருக்கிறோம். எந்த ரேங்கிங் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா செய்யக்கூடியவை. ரெண்டாவது ரேங்கிங் ஃபேக்டரோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இதெல்லாம் செய்யக்கூடியவை. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு டைம் ஒதுக்குறது வேஸ்ட்டுங்க. சோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, எதெல்லாம் கண்டிப்பா நாம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 1, கீவேர்ட்ஸ் இன் யுவர் பிசினஸ் நேம். அதாவது உங்கள் வணிக பெயரில் உள்ள முக்கிய வார்த்தைகள். ஒரு உதாரணம் சொல்ல போனா, என் வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, சாரீஸ் ரிலேட்டட் டு விமென்ஸ், அவங்களுக்குரிய ஒரு ஷாப். அவங்க வெறும் தேஜாஸ்ன்னு மட்டும் போடாம, தேஜாஸ் ஷாப், தேஜாஸ் இதுன்னு போடாம எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, தேஜாஸ் விமன் பொட்டிக் ஷாப் அண்ட் சில்க் சாரீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஒரு மக்கள் லோக்கல்ல தேடுறப்ப சில்க் சாரீஸ் நியர் மீ, பொட்டிக் ஷாப் நியர் மீ அப்படின்னு போட்டாங்கன்னா இதுதான் ரேங்கிங் நம்பர் 1 வரும். நான் ஏதோ ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போய் சென்னை சில்க்ஸ்க்கோ இல்ல மற்ற சில்க்ஸ்க்கோ நான் போய் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. என் வீட்டுல இருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர்லயே ஒரு கடை இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணுங்க. சோ கீவேர்ட்ஸ் இன் யுவர் பிசினஸ் நேம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு நிறைய நம்ம காம்படிஷன் பத்தி படிக்கணும், படிச்சு நம்ம இது பண்ணிக்கணும். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். இது கண்டிப்பா நாம செய்யக்கூடிய முதல் விஷயம். ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 2, பிரைமரி கேட்டகரி அண்ட் அடிஷனல் கேட்டகரி. கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் பொறுத்தவரையிலுங்க, ஒரு பிரைமரி கேட்டகரி, அதே மாதிரி 9 அடிஷனல் கேட்டகரிஸ் நம்ம கம்பல்சரியா கொடுக்கணும். பிரைமரி கேட்டகரி ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது அக்யூரேட்டா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன். இந்த ஒரு விஷயத்தை விட்டா நீங்க வேற யாருமே எடுக்கக்கூடாது உங்க ஏரியால. சோ அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன, எதுல நீங்க ஸ்ட்ராங், அதுதான் உங்களோட தனித்துவம். இது இல்லாம நாம ஒரு 9 அடிஷனல் கேட்டகரிஸும் நாம கொடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, டென்டல் கிளினிக் அப்படிங்கிறது தான் என்னோட பிரைமரி கேட்டகரி. அதுக்கப்புறம் நான் டென்டல் ஸ்கூல் நடத்தலாம், டென்டல் ஸ்கேனிங் பண்ணலாம், என்னன்னாலும் நான் பண்ணலாம். அதெல்லாம் அடிஷனல் கேட்டகரிஸ். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, கூகுள் பொறுத்தவரையில கேட்டகரி செலக்ஷன்லயே மோர் தேன் 500+ கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. சோ அதுல நீங்க போய் எது ஸ்பெசிபிக்கோ கரெக்டா சூஸ் பண்ணி தென் அடிஷனல் கேட்டகரிஸை கம்பல்சரி பண்ணணும். சோ இந்த ரேங்கிங் ஃபேக்டர் 2 பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் அண்ட் வெரிஃபைடு ஜிஎம்பி. ஜிஎம்பின்னா கூகுள் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். சோ இந்த கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல கம்ப்ளீட்டா வெரிஃபைடா இருக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், என்னென்ன வேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் நம்மளோட பிசினஸ் பேர் கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களுக்கு பிசிக்கலா உங்களுக்கு ஷாப் இருக்குன்னா அந்த அட்ரஸையும் கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரப்ப கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணணும். அப்ப அந்த ஜிஎம்பி வெரிஃபிகேஷன்ல எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு த்ரூ போன் கோடு மூலியமா நீங்க பண்ணலாம், ரெண்டாவது பிசினஸ் வீடியோ மூலியமாக பண்ணலாம், மூணாவது போஸ்டல் கோட் வெரிஃபிகேஷனாகவும் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். போன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா ஒரு கோடு வரும், அதை கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ரூ பிசினஸ் வீடியோ, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க ஆபீஸ்ல, கரெக்டா அந்த லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி கூகுள் மேப்ஸ் இருந்து எடுத்து நீங்க போட்டீங்கனாலோ இட் வில் கெட் வெரிஃபைட்.
அதே மாதிரி போஸ்டல் கோடு, நீங்க டைரக்டா வந்து இந்தியா கோஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் 12 நாள்ல வந்து ஒரு லெட்டர் வரும் வித் வெரிஃபிகேஷன் கோடோட. அதை கொடுத்து கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. வெரிஃபிகேஷன் இல்லாம உங்களோட பிசினஸ் வந்து ரேங்கிங்கே ஆகாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின கீவேர்ட்ஸும் சரி, பிரைமரி கேட்டகரி, அடிஷனல் கேட்டகரி, இது எல்லாம் தாண்டி இன்னும் ரேங்கிங் பண்ணணும்னா பல விஷயங்கள் இருக்கு. பட் தீஸ் ஆர் த மெயின் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ். சோ இதுவும் கண்டிப்பாக செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 4, பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் 5 ஸ்டார் அப்படின்னு போடுறத விட குட்னு சில பேர் போடுவாங்க, பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு போடுவாங்க. சில பேர்லாம் வந்து சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தையோட நிறுத்திப்பாங்க. ஆனா அது பத்தாதுன்னு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான். எப்படி எனக்கு வந்து நல்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க இந்த கம்பெனி கூட பண்ணதுக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கூப்பிட்டாங்க, உடனே ஆன்சர் பண்ணாங்க, 2 நாள்ல வந்து எனக்கு சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வந்த ஒரு சர்வீஸ் பர்சன் கூட ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. நல்லா ஸ்மூத்தா இருந்தது, அவரோட வே ஆஃப் இது எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா வாங்கினோம்னா இன்னும் நல்லா நம்ம ரேங்க் ஆக முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாம அந்த கஸ்டமரோட ரிப்ளைக்கும் நம்ம பண்ணணும். கஸ்டமர் என்ன ரிவ்யூ கொடுத்தாங்களோ அந்த ரிப்ளையும் நம்ம நல்லபடியா பண்ணணும். அதுவும் நம்மளுக்கு சும்மா தேங்க்யூ சார்னு போடாம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா போட்டோம் அப்படின்னோம்னா நல்ல வந்து ரிவ்யூஸ் கூட நல்லா இது வருமே. ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 5, குவான்டிட்டி ஆஃப் ரிவ்யூஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க மத்த உங்களோட காம்படிட்டரை விட அதிக ரிவ்யூஸ் நீங்க கண்டிப்பா எடுத்திருக்கிறோம். அது இருந்தாதான் ரேங்கிங்கே ஆக முடியும். சோ என்னதான் நம்ம வந்து ஒரு 10 நல்ல ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுட்டு 3 ஸ்டார் ரேட்டிங் 2 வச்சுட்டு இருந்தாலும் பத்தாதுங்க. we need to take reviews from each and everybody. அதிக ரிவ்யூஸ் இருக்கிறது தான் ரேங்கிங் நம்பர் 1. சோ இதுவும் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒன்று. ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 6, பிசிக்கலி லொகேட்டட் இன் தி சிட்டி. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து எங்க லொகேட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றப்பயே அதோட அட்ரஸ் எல்லாமே கிளியரா கேட்கும். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமா எடுத்துக்குது கூகுள். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஏரியா பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கிளீனிங் சர்வீசஸ், பிளம்பிங் சர்வீசஸ் எல்லாம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, ஈவன் என்னோட வீட்டு கூட மஸ்கிட்டோ நெட் சர்வீசஸ் நியர் மீ அப்படின்னு போட்டா அவருக்கு ஆக்சுவலா ஆபீஸே கிடையாது. பட் ஆனா ஹி கேன் கம் அண்ட் டூ இட். வந்து அளவு எடுப்பாரு, அளவு எடுத்துட்டு 2 நாள்ல எல்லாம் தைச்சு கொண்டு வந்து வெல்க்ரோவோட போட்டுட்டு போயிடுவாரு. சோ இவங்களுக்கும் பரவாயில்ல. பட் எந்த அளவுக்கு பிசிக்கலா லொகேட்டட் ஹைபிரிட் பிசினஸ், எங்கிட்ட பிசிக்கலாவும் ஆபீஸ் இருக்கு, அதே மாதிரி நாங்களும் டைரக்டாவும் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இந்த ரேங்கிங் வந்து ஹைபிரிட் பிசினஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுங்க. சோ இதுவும் ஒரு ஆஃப் த ரேங்கிங் ஃபேக்டர். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ரேங்கிங் ஃபேக்டர் நம்பர் 7, வெப்சைட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒன்னே நோட் பண்ணிக்கங்க, இதுல சோசியல் மீடியா லிங்க் ஆர் நாட் அலவுட். ஒன்லி வெப்சைட் இஸ் அலவுட். வெப்சைட் வந்து கம்பல்சரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் ரியலி வெல் அண்ட் குட் ஃபார் ரேங்கிங் ஃபேக்டர். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாகும். வெப்சைட் இருந்ததுன்னா எஸ் யூ வில் பி நம்பர் 1. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரெலவெண்டா இருக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ, எப்படி வந்து ஒரு பிரைமரி கேட்டகரி செலக்ட் பண்ணி பிசினஸ் நேம்ல கீவேர்டு கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்களோ, அதே மாதிரி சிட்டி எப்படி போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வெப்சைட்லயும் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த ரெலவென்சி பார்த்து உங்களோட ரேங்கிங் ஃபேக்டர்ல நம்பர் 1 கொண்டு வந்து கூகுள் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா கண்டிப்பாக செய்யக்கூடியவை. நீங்க கூகுள்ல டாப்ல வரணும் அப்படின்னா இது கம்பல்சரி இந்த 7 ஃபேக்டருமே நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்ப நாம பார்க்கக்கூடிய 3 ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்ப நம்ம கண்டிப்பா செய்யக்கூடிய ஒன்று. ஸோ முதல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, டெடிகேட்டட் சர்வீஸ் பேஜஸ். டெடிகேட்டடா வந்து ஒரு சர்வீஸ் பேஜ் வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நாம வந்து ஷோகேஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்,
இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் அப்படின்னா அங்கேயே எனக்கு ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அதே மாதிரி வீலிங் சேர் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அதே மாதிரி யாராவது எக்ஸ்ட்ரா நபர்ஸ் வந்தாலும் தங்கறதுக்கு எங்களுக்கு தனியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி பல சர்வீசஸ் நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்ப எல்லாம் இருக்கோ அப்ப பண்ணுனா போதும். ஆனா இது ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபேக்டரா, மெயின் ஃபேக்டரா கூகுள் வந்து ரேங்கிங்க்கு எடுத்துக்காது அப்படிங்கிறது தான். இப்ப ரெண்டாவது இந்த விஷயத்துல வர ரேங்கிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் என்ஏபி அப்படின்னா நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, NAP. ஸோ சம்டைம்ஸ் நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சம்டைம்ஸ் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில இருப்போம். இந்த ஆஃபீஸ் விட்டு அந்த ஆஃபீஸ் போக மாதிரி இருக்கும், இங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நம்ம அது சேஞ்ச் பண்ணணும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லை. ஆனா இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோன் யாராவது பண்ணினாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம எடுக்கணும். அது எடுக்கலினாலும் ஃபேக்டர்ஸ் கூகுள் வந்து கண்டிப்பா ரேங்கிங் ஃபேக்டர்ல வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், நம்ம டக்குன்னு கூகுள்ல போய் மொபைல்ல போய் பார்ப்போம், இந்த ஹோட்டல் செக் பண்றோம் அப்படின்னோம்னா உடனே அந்த கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். உடனே கான்டாக்ட் நம்பர் கொடுத்து யாரும் எடுக்கல அப்படின்னா கூகுள் கன்சிடர் இது கண்டிப்பா செக் பண்ணும். ஏன் எடுக்கல அப்படின்னா, ஏன்னா ஃபார் தெம் த கஸ்டமர்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்பரை கொடுத்துட்டு நம்ம பிசினஸ்க்கு எடுக்கல அப்படின்னா தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் அப்படிங்கிறது தான். மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்லிங்க்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு லிங்க் கொடுத்துக்கிறது, நம்ம வெப்சைட்டோட ஒரு பிளாக் ஒன்று கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பெருசா வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர்ஸ்குள்ள வராது. ஸோ இந்த மூணுமே எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம தாராளமா பண்ணலாம். ஆனா பெருசா வந்து இதை வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணிக்காதுங்க. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது எல்லாமே, மற்ற எந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்கனாலும் ஆஸ் ஆஃப் நவ் அல்காரிதம் வந்து எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானுங்க. முக்கியமா நம்ம சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 7 ஃபேக்டர்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னும் கூகுள் மை பிசினஸ் பொறுத்தவரையில இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பா ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டிக்குள்ள வாங்க. அங்க கண்டிப்பா உங்களுக்கு வெபினார் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம பார்த்த 7 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் 3 லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா கூகுள்ல நாம டாப்ல வரணும் அப்படின்னா. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்சிடர் பண்ணி ரேங்க்ல நீங்க தாராளமா டாப்ல வர முடியும். மெயினா சொல்றது என்னன்னா, திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ. லோக்கல் பிசினஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கூகுள்ல 100 சர்ச்ல 70% வந்து லோக்கல் சர்ச் தானுங்க. அதனால கம்பல்சரி கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஸ்மால் பிசினஸ் ஹூ இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் அப்பான் லோக்கல் கஸ்டமர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம்.
ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.